மறுபடியும் பிறப்பது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். மறுபடியும் பிறவாவிட்டால். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து நிக்கதேமுவோடு உரையாடும் போது 4 காரியங்களை அவனிடம் வலியுறுத்தி கூறுகிறார். அவையாவன: தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதற்கு ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும், சுவிசேஷத்தின் சத்தியங்கள் மெய்யானவை, உறுதியானவை, நிச்சயமாக நிறைவேறப் போகிறவை, நாம் இந்த உலகத்தில் வந்திருப்பதன் நோக்கமும் தமிழத்தில் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதமும், தம்முடைய நாமத்தில் விசுவாசம் இல்லாதவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். நிக்கதேமு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து தன்னுடைய உரையாடலை துவங்குகிறான். அவரை தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்றும் அவருடனே தேவன் இருக்கிறார் என்றும் சாட்சியிடுகிறான். இயேசு கிறிஸ்து அவனுக்கு பிரதியுத்தரமாக ஆவிக்குரிய சத்தியங்களை விளக்கி கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை பார்த்து பரவசம் அடைந்தால் மாத்திரம் போதாது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை அங்கீகரித்தால் மாத்திரம் போதாது. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் விரைவில் வரப்போகிறது என்று நிக்கதேமு எதிர்பார்த்து அதன் மீது நம்பிக்கையாய் இருக்கிறான். அந்த நாள் விரைவில் வரப்போகிறது என்று யூதர்களில் அநேகர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் மாற்றம் உண்டாகும் போது தேவனுடைய ராஜ்யம் வரும் என்பது யூதருடைய எதிர்பார்ப்பு. ரோம பேரரசின் ஆளுகையில் இருந்து யூத தேசம் விடுதலை பெறுவதே தங்களுக்கு அவசியம் என்று யூதர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவருடைய எதிர்பார்ப்புக்கு வித்தியாசமாக உபதேசம் பண்ணுகிறார். ஒருவனுடைய ஆவியில் மாற்றம் உண்டாகவில்லை என்றால் அவனுடைய தேசத்தில் எந்த மாற்றம் உண்டானாலும் அதனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆவியில் மாற்றம் உண்டாவது என்பதற்கு மறுபடியும் பிறப்பது என்று பொருள். தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும் என்றால் ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி கூறுகிறார். நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறும்போது அவர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அங்கீகரிக்கிறான். தேவனுடைய சத்தியங்களை இயேசு கிறிஸ்து தனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அவன் எதிர்பார்க்கிற பிரகாரமாகவே இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். தம்முடைய சத்திய வார்த்தையை கூறும்போது மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்னும் வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். தாம் கூறுவது உறுதியானது என்றும் நிச்சயமானது என்றும் இந்த வாக்கியத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து தாம் சொல்லுவதை வலியுறுத்தி கூறுகிறார். மனுஷன் மறுபடியும் பிறக்க வேண்டும். நாம் புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய பிறப்பு நம்முடைய ஜீவியத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. மறுபடியும் பிறப்பது என்பது மறுபடியும் புதிதாக ஆரம்பிப்பதை குறிப்பிடுகிறது. புதிய பிறப்பு என்று சொல்லும் போது பழைய பிறப்பை பழுது பார்த்து சரி செய்வது என்று பொருளாகாது. ஒரு பழைய கட்டிடத்தை செப்பனிட்டு அதில் சில மாற்றங்களை செய்து அதை எப்படித்தான் ஜோடித்தாலும் அது புதிய கட்டிடமாக ஆகாது. பழைய கட்டிடம் பழைய கட்டிடம்தான். ஒரு கட்டிடம் புதிதாக இருக்க வேண்டும் என்றால்
அதை அஸ்திவாரத்தில் இருந்து கட்ட ஆரம்பிக்க வேண்டும். அதுபோலவே நாம் மறுபடியும் பிறப்பது அல்லது புதிய ஜீவனை பெற்றுக்கொள்வது என்பது புதிய அஸ்திவாரத்தின் மீது புதிதாக கட்டப்படும் கட்டிடத்தை போல எல்லாமே புதிதாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் புதிய சுபாவங்களும் புதிய கொள்கைகளும் புதிய கோட்பாடுகளும் புதிய நோக்கங்களும் புதிய விருப்பங்களும் விருப்புகளும் உண்டாக வேண்டும். மறுபடியும் பிறப்பது என்பது பரலோகத்தில் இருந்து மறுபடியும் பிறப்பதை குறிப்பிடுகிறது. நாம் மறுபடியும் பிறக்கும் போது புது சிருஷ்டி அடைகிறோம். நம்முடைய ஆத்மா புதுப்பிக்கப்படுகிறது. இது பூமிக்குரிய பிறப்பு அல்ல, பரலோகத்தில் இருந்து பிறப்பதே மறுபிறப்பு. புதிய பிறப்பு அல்லது மறுபிறப்பின் மூலமாக நாம் பரலோகத்தின் ஜீவனையும் தெய்வீக ஜீவனையும் பெற்றுக்கொள்கிறோம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நாம் பரலோகத்தில் இருந்து பிறவாவிட்டால் நம்மால் அதை காண முடியாது என்பது இதன் பொருளாகும். நாம் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தின் சுபாவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதன் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த பிரபஞ்சத்திலும் இனிமேல் வரப்போகிற நித்திய ஜீவனிலும் நாம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க வேண்டுமானால் நாம் மறுபடியும் பிறந்து புதிய ஜீவனை பெற்றுக்கொள்வது அவசியம். நாம் பரிசுத்தமாக இல்லை என்றால் நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இப்போது நாம் பாவ சுபாவத்தில் இருக்கிறோம். நாம் மறுபடியும் பிறக்கும் போது நம்முடைய மாம்ச பிரகாரமான பாவ சுபாவம் நம்மை விட்டு நீங்கும். நாம் பரிசுத்தமான ஆவியின் சுபாவத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தையின் மூலமாக நாம் மறுபடியும் பிறக்க வேண்டியதன் அவசியத்தை இங்கு வலியுறுத்தி கூறுகிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவிடம் சொல்லுகிறார். வேதாகமத்தில் விட்டால் என்பது மிகவும் முக்கியமான வார்த்தை. இது ஒரு நிபந்தனை. வேதாகமத்தில் இதுபோன்ற நிபந்தனைகள் பல காரியங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நீங்கள் மனுஷருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். மறுபடியும் பிறப்பது என்னும் வாக்கியத்திற்கு உன்னதத்தில் இருந்து மறுபடியும் பிறப்பது என்று பொருள். நம்முடைய சுபாவம் மறுபடியும் பிறக்க வேண்டும். நாம் நீதியில் புதுப்பிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு நம்மிடம் உண்மையான பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இரண்டாம் தரம் பிறக்கக்கூடுமோ? அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நிக்கோதேமுவினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவன் உலக பிரகாரமாக சிந்திக்கிறான். உலக ஞானத்தில் இவன் தேர்ச்சி பெற்றவன். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உலக பிரகாரமாக சிந்தித்து பார்த்து, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான் என்று உலக பிரகாரமான கேள்வியை கேட்கிறான். அத்துடன் அவன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்று மேலும் ஒரு கேள்வியை கேட்கிறான். நிக்கோதேமுவுக்கு ஆவிக்குரிய காரியங்களில் போதுமான அளவு ஞானம் இல்லை. தேவனுடைய காரியங்களை பற்றிய அறிவில் இவன் பலவீனமாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். இவனோ அவருடைய வார்த்தைக்கு உலக பிரகாரமாக வியாக்கியானம் பண்ணுகிறான். ஆவிக்குரிய காரியங்களை மாம்ச பிரகாரமாக சிந்தித்து பார்க்கிறான். ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் உள்ள தொடர்பை இவனால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒருவனுடைய இருதயம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் அவனுடைய எலும்புகளும் சரீரத்தின் மற்ற அவயவங்களும் புதுப்பிக்கப்பட்டு மறுபடியும் உண்டாக வேண்டும் என்பது நிக்கோதேமுவின் மாம்ச பிரகாரமான சிந்தனை.
நிக்கதேமு இதுவரையிலும் மறுபடியும் பிறப்பது என்னும் வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் இவனுக்கு முற்றிலும் புதுமையாக இருக்கிறது. இவன் தற்போது இஸ்ரவேலனாக பிறந்திருக்கிறான். புறஜாதி ஜனங்களை விட இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று யூதர்கள் எல்லோரும் நம்புகிறார்கள். அப்படி இருக்கும்போது இஸ்ரவேலனாக இருக்கும் தான் மறுபடியும் பிறக்க வேண்டியதன் அவசியம் என்ன என்று யோசிக்கிறான். தான் பிறப்பினால் இஸ்ரவேலனாக இருப்பதற்காக பெருமைப்படுகிறான். தன்னுடைய பிறப்பின் பெருமையினால் இயேசு கிறிஸ்து கூறும் ஆவிக்குரிய சத்தியங்களை இவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவனைப் போலவே இக்காலத்திலும் சிலர் தங்களுடைய பிறப்பை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். தங்களுடைய பிறப்பின் பெருமையினால் தேவன் கிருபையாக கொடுக்கும் புதிய பிறப்பை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம் நிக்கதேமுவுக்கு முதலில் புரியவில்லை. ஆனாலும் இவன் சோர்ந்து போகவில்லை. கற்றுக்கொள்ளும் ஆவி இவனிடத்தில் இருக்கிறது. தேவனுடைய ரகசியங்களை எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து தனக்கு புரியாத விதத்தில் பேசுவதனால் அவரை விட்டு விலகி போய்விடவில்லை. தன்னுடைய அறியாமையை பக்குவமாக வெளிப்படுத்துகிறான். ஆண்டவரே, நீர் சொல்லும் வேதத்தின் ரகசியம் எனக்கு மறைபொருளாக இருக்கிறது. நான் உலக பிரகாரமாக சிந்திக்கிறவன். மறுபடியும் பிறப்பது என்பதை சிந்தித்து பார்க்கும்போது தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறப்பதை தவிர வேறு எதையும் என்னால் சிந்திக்க முடியவில்லை. என்னுடைய அறியாமை நீங்க எனக்கு உதவி செய்யும் என்னும் பொருளில் பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறான். தேவனுடைய சத்தியங்கள் சில சமயங்களில் நமக்கு மறைபொருளாக இருக்கலாம். நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு கடின உபதேசமாக கூட இருக்கலாம். தேவ ரகசியம் பொக்கிஷம் போல புதைந்திருக்கலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்பதை நிறுத்திவிடக் கூடாது. கவனித்து கேட்க வேண்டும். அப்போதுதான் ஏற்ற வேளையில் தேவன் தம்முடைய மகத்துவத்தையும் வேதத்தின் மறைபொருளையும் நமக்கு வெளிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து கூறியதை நிக்கோதேமு தவறாக புரிந்து கொண்டார். தன்னுடைய மனுஷ ஞானத்தினாலே இயேசு கிறிஸ்து கூறிய தெய்வீக காரியத்தை வியாக்கியானம் பண்ணுகிறார். இன்றைய தினமும் ஏராளமான ஜனங்கள் புதிய பிறப்பையும் பழைய பிறப்பையும் தங்களுக்கு தெரிந்தபடியெல்லாம் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். நமக்கு இஷ்டமானபடி வியாக்கியானம் பண்ணக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார். முதலாவது பிறப்பு என்பது தாயின் கற்பத்தில் பிறப்பது. மறுபடியும் பிறப்பது என்பது தேவன் நம்மை தமது பிள்ளையாக சுவீகாரம் எடுத்துக்கொள்வது, ஜலத்தினாலும் ஆவியினாலும். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் பிறப்பதை குறித்து இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவிடம் இன்னும் அதிகமாக விளக்கி கூறுகிறார். ஏற்கனவே மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி உறுதியோடு கூறியது போல அதே வாக்கியத்தை மறுபடியும் கூறுகிறார். மறுபிறப்பின் ரகசியத்தை நிக்கோதேமுவினால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு அது புரியாத ரகசியமாக இருந்தாலும் மறுபிறப்பு அவனுக்கு அவசியமாகவே இருக்கிறது. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று இயேசு கிறிஸ்து அவனிடம் கூறுகிறார். அவனுக்கு இதன் சத்தியம் புரியவில்லை என்பதற்காக இதன் முக்கியத்துவம் குறைந்து போய்விடாது. நாமும் ஆவிக்குரிய உபதேசங்கள் ஏராளமானவற்றை கேட்கிறோம். அவற்றில் சில நமக்கு புரிகிறது, பல புரியவில்லை. நமக்கு புரியவில்லை என்பதற்காக அவை நமக்கு முக்கியமானது அல்ல என்று முடிவு பண்ணிவிடக்கூடாது. நமக்கு தெரியாத ரகசியத்தையும் புரிந்து கொள்ள உதவி புரியுமாறு தேவனிடத்தில் பணிவிடம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஞானத்தில் குறைவுள்ளவன் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது அவர் அவனுக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பார். வேதத்தின் ரகசியங்களை விளக்கி காண்பிப்பார். ஒரு மனுஷனுக்கு தேவனே புதிய பிறப்பை கொடுக்கிறவர். தேவனே இந்த மாற்றத்திற்கு ஆதாரமாக இருக்கிறவர். தேவனே இந்த மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர். மறுபடியும் பிறப்பதை குறித்து இயேசு கிறிஸ்து விவரிக்கும் போது இதை ஆவியினால் பிறப்பது என்று குறிப்பிடுகிறார். மறுபடியும் பிறக்கும் மாற்றம் நம்முடைய சொந்த வல்லமையினாலோ நம்முடைய சுய புத்தியினாலோ சுய சக்தியினாலோ உண்டாவதில்லை. இது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் நமக்குள் உண்டாகிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பதுதான் மறுபடியும் பிறப்பது.
மறுபடியும் பிறவாதவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் மாட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு கிறிஸ்து கூறும் வாக்கியம் இயற்கையான பிறப்பை குறிக்காது. நிக்கோதேமு ஏற்கனவே பிறந்து விட்டார். அவர் மறுபடியும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஜலத்தினால் என்பது தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறிக்காது. பழைய ஏற்பட்ட தீர்க்கதரிசிகள் தண்ணீர் ஞானஸ்நானம் இல்லாமலேயே ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே தண்ணீர் ஞானஸ்நானம் இல்லாமலேயே பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய வரங்களையும் அநேக ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தமது ஊழிய காலத்தில் தண்ணீர் ஞானஸ்நானம் இல்லாமலேயே பலருடைய பாவங்களை மன்னித்தார். தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவே தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள். தண்ணீர் ஞானஸ்நானம் ஒரு அடையாளம் மட்டுமே, இது ஒரு சாட்சி. ரட்சிப்பிற்கு தண்ணீர் ஞானஸ்நானம் அவசியம் என்று கூற முடியாது. மனம் திரும்பியவர்கள் தன்னுடைய சாட்சியை ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். இந்த வசனத்தில் தண்ணீர் என்பது ரட்சிப்புக்கு உருவகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்கும் தண்ணீர் உருவகமாகும். தேவனுடைய வார்த்தையினால் கழுவப்படுவதையும் தண்ணீர் குறிப்பிடுகிறது. தேவனுடைய வார்த்தையினால் மனுஷர் கழுவப்பட்டு மறுபடியும் பிறக்கிறார்கள். ஜலத்தினால் பிறப்பது என்பது தேவனுடைய வார்த்தையினால் மறுபடியும் பிறப்பதை குறிக்கும். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். மறுபடியும் பிறந்தவர்கள் ஆவியினால் பிறந்திருக்கிறார்கள். இவர்களுடைய ஆத்மா மாம்சத்தினால் ஆளுகை செய்யப்படாமல் ஆவியினால் ஆளுகை செய்யப்படும். இது போன்ற மாற்றம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அவசியமாகும். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும். நாம் இப்போது மாம்சமாக இருக்கிறோம். நம்முடைய ஆத்மா ஆவிக்குரியதாக இருக்கிற போதிலும் இது நம்முடைய மாம்சத்தோடு இணைந்திருக்கிறது. இப்போது நம்முடைய ஆத்மாவை நம்முடைய மாம்சமே ஆளுகை செய்கிறது. மாம்சத்தின் கூடாரத்தில் ஆவி வாசம் பண்ணுகிறது. ஆகையினால நம்முடைய சரீரம் மாம்ச சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார், நம்முடைய ஆவியோ மாம்சத்தில் இருக்கிறது. மாம்சத்தில் இருக்கிற ஆவியினால் ஆவியாக இருக்கும் தேவனோடு ஐக்கியமாக இருப்பது இயலாத காரியம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும். நாம் மாம்சத்தினால் பிறந்திருக்கிறதுனால் மாம்சமாக இருக்கிறோம். நம்முடைய மாம்சத்தின் எலும்புகளிலும் சரீரத்தின் மற்ற அவயவங்களிலும் மாம்ச சுபாவம் நிறைந்திருக்கிறது. நம்முடைய மாம்சம் பிறப்பாகிய முதல் பிறப்பில் நாம் மாம்சமாகவே இருக்கிறோம். நம்முடைய மறுபிறப்பின் போது நாம் ஆவியினால் பிறக்கிறபடியினால் ஆவியாக இருக்கிறோம். நிக்கோதேமு மறுபடியும் பிறப்பதை பற்றி கூறும்போது, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான் என்றும், அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றும் கேட்கிறான். இவன் கேட்பது போல தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறந்தாலும் அதனால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. தாயின் கற்பத்தில் மறுபடியும் பிரவேசித்து 100 தரம் பிறந்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனெனில் எத்தனை தரம் பிறந்தாலும் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாகவே இருக்கும். நம்முடைய மாம்ச சுபாவத்தில் பாவம் கலந்திருக்கிறது. நம்முடைய தாயின் கற்பத்தில் நாம் உருவாகும் போதே மாம்ச சரீரத்தில் பாவ சுபாவத்துடன் உருவாகிறோம். ஒரு புதிய வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொள்வதனால் நம்மால் புதிய மனிதனாக மாற முடியாது. நாம் புதிய மனிதனை தரித்துக் கொண்டால் மாத்திரமே நம்மால் புதிய மனிதனாக மாற முடியும். இதை விளக்குவதற்காகவே மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்பது ஒரு அடிப்படை பிரமாணம். நாம் மாம்சத்தின் பிரகாரமாக ஜீவிக்கிறோமா, ஆவியின் பிரகாரமாக ஜீவிக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மாம்சத்தினால் பிறந்திருக்கிறவன் காற்றின் சத்தத்தை கேட்கிறான். ஆவியினால் பிறந்திருக்கிறவன் பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை கேட்கிறான். மறுபடியும் பிறக்க வேண்டும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று
நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னதை குறித்து நாம் அதிசயப்பட வேண்டாம் என்றும் கூறுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஆத்மாவின் பிரதான வைத்தியராக இருக்கிறார். நம்முடைய மெய்யான நிலைமை அவருக்கு மாத்திரமே நன்றாக தெரியும். நம்மை குணப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். அவர் சர்வ ஞானம் உள்ளவர். நம்முடைய நிலைமையை அவர் பூரணமாக அறிந்திருக்கிறதுனால் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கூறுகிறார். அத்துடன் அவர் கூறியதை கேட்டு நாம் அதிசயப்படவும் கூடாது என்றும் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவோடு ஆவிக்குரிய காரியங்களை பற்றி உரையாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்தத்தில் நாம் பங்கு பெற வேண்டும். நம்முடைய மாம்ச சுபாவம் பாவத்தன்மை உள்ளது. பாவ சுபாவம் நம்மை விட்டு அகல வேண்டும். நம்முடைய இந்த பாவ சுபாவத்தை அகற்றுவதற்காக நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி கூறுகிறார். நாம் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் நம்முடைய மாம்ச சுபாவத்தில் இருந்து நம்மால் விடுதலை பெற்று ஆவிக்குரிய சுபாவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவியினால் பிறந்தவன். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது என்ன இடத்தில் இருந்து வருகிறது என்றும் என்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். நம்முடைய மறுபிறப்பை பற்றி விளக்கி கூறுவதற்கு இயேசு கிறிஸ்து 2 ஒப்புமைகளை பயன்படுத்துகிறார். முதலாவதாக ஆவியானவரின் மறுஜன்மமாக்கும் கிரியையை ஜலத்துடன் ஒப்பிடுகிறார். மறுபடியும் பிறப்பது என்றால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பதாகும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு கிறிஸ்து கூறும்போது நம்முடைய ஆத்மாவை ஆவியானவர் சுத்திகரிப்பதை பற்றி விளக்கி கூறுகிறார். ஜலமானது அழுக்கை அகற்றி சுத்தப்படுத்துவது போல ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிக்கிறார். ஜலமானது சரீரத்திற்கு குளிர்ச்சியை தருவது போல ஆவியானவர் களைத்து போன ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். இதை கூறும்போது இயேசு கிறிஸ்து ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுப்பதையும் நினைவு கூர்ந்து கூறியிருக்கலாம். நாம் ஜலத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கும் போது நாம் மறுபடியும் பிறந்திருப்பதை பிறருக்கு சாட்சியாக அறிவிக்கிறோம். ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெறுவது நம்முடைய ஆத்மாவில் ஏற்பட்டிருக்கும் உள்ளான மாற்றத்திற்கு வெளிப்படையான அடையாளமாக இருக்கிறது. நாம் மறுபடியும் பிறப்பதை இயேசு கிறிஸ்து காற்றோடு ஒப்பிட்டு கூறுகிறார். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதுபோலவே ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். காற்றானது இன்ன இடத்தில் இருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் நமக்கு தெரியாது. அதுபோலவே ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். காற்றை ஒருவரும் கட்டுப்படுத்த முடியாது. அதுபோலவே மறுஜன்மமாக்கும் கிரியையில் ஆவியானவரையும் ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியாது. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது போல ஆவியானவரும் தமக்கு இஷ்டமான பிரகாரம் தமக்கு இஷ்டமான நபர் மீது தமக்கு இஷ்டமான அளவின்படி கிரியை நடப்பிக்கிறார். மறுஜன்மமாக்கும் கிரியையில் ஆவியானவர் தன்னிச்சையாக கிரியை செய்கிறார். ஆவியானவரின் கிரியை வல்லமையாக இருக்கும். காற்று வீசும்போது அதன் சத்தத்தை மாத்திரமே நாம் கேட்கிறோம். இந்த சத்தமானது காற்று வீசுவதனால் உண்டாகும் விளைவு. அதுபோலவே ஆவியானவரும் தமது பலத்த வல்லமையினால் கிரியை செய்து ஆத்மாவை மறுஜன்மமாக்குகிறார். காற்றை காண முடியாது. ஆனால் காற்று வீசுவதனால் உண்டாகும் விளைவாகிய அதன் சத்தத்தை கேட்க முடிகிறது. அதுபோலவே ஆவியானவரை காண முடியாது. ஆனாலும் ஆவியானவரின் மறுஜன்மமாக்கும் கிரியையினால் ஒரு ஆத்மாவில் உண்டாகும் மறுபடியும் பிறக்கும் அனுபவத்தை நம்மால் காண முடிகிறது. காற்றின் கிரியை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ரகசியமாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அதன் கிரியை அற்புதமானது. அதுபோலவே ஆவியானவரின் கிரியையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ரகசியமாகவே இருக்கிறது. இதன் கிரியை மறைவிடத்தில் செய்யப்படுவது போல நமக்கு ரகசியமாகவே இருக்கிறது. காற்று இன்ன இடத்தில் இருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் நமக்கு தெரியாது. அதுபோலவே ஆவியானவரின் கிரியையும் நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது.
காற்று வீசுவது வித்தியாசமாக இருக்கும். சில வேளையில் அது தென்றலாகவும் சில வேளையில் அது புயலாகவும் வீசும். தென்றல் எப்போது புயலாக மாறிற்று என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அதுபோலவே ஆவியானவரின் கிரியையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ரகசியமாகவே இருக்கிறது.